Hello everyone, welcome to my channel. ஸோ இன்றைக்கி பார்ட் 3 ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2004ஓட கொஷின் பேப்பர். ஸோ இதிலேருந்து நம்ம நியூ சிலபஸில் இருக்க கொஷின்ஸ் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 46 கொஷின்ஸ் வந்து நியூ சிலபஸில் இருக்க கொஷின்ஸ்லேருந்து எடுத்திருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு சிலது காமனான கொஷின்ஸுமே இருக்கும். ஏன்னா காமனாக ஆத்தர் பற்றியோ அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றதும் இருக்கும். ஸோ இந்த கொஷின் பேப்பர்லாம் படிக்கிறது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பரில் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் டோட்டலி வந்து 13 கொஷின் பேப்பர்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஏன்னா 2021 வந்து 3 ஷிஃப்ட்ஸ் தான் நடந்தது. ஸோ 13 கொஷின் பேப்பர் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இந்த 13 கொஷின் பேப்பருமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த கொஷின் பேப்பர்லேருந்து அப்படியே கிராஜுவலாக வந்து அதனுடைய டஃப் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம 2001 பார்த்தது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், காமனான கொஷின்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது அதே மாதிரி ஒரு 4 to 5 கொஷின் பேப்பர்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக மேலோட்டமாக கேட்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இருக்க கொஷின் பேப்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவலாக அப்படியே எப்படி எந்த மாதிரி டஃபர் லெவலில் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து பார்க்கலாம். ஏன்னா 2021 கொஷின் பேப்பர்லாம் வந்து it will be difficult, it will be on the difficult side. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து எந்தெந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம எப்படி படிக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ஒரு ஒர்க்லேருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரியும். ஸோ நார்மலாக வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஒருத்தர் கூட கேட்டிருந்தீங்க ஆத்தரை பற்றி என்னென்ன இன்ஃபர்மேஷன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட. ஸோ நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ஆத்தரை பற்றி ரொம்ப டீட்டெயிலெலாம் படிக்கவே தேவையில்லை. நீங்கள் காமனாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாமில் எழுதுறீங்கன்னா நீங்கள் சிலபஸ் மட்டும் நீங்கள் என்னென்ன சிலபஸ் இருக்குது அந்த சிலபஸில் ஆத்தர் யார் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் 4 to 5 கொஷின்ஸ் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா காமனாக வந்து அதே ஒரு கொஷின் கொடுத்து அதுக்கு இந்த ஆத்தர் யார் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க, ஒரு ஒர்க்கு கொடுத்து அதனுடைய ஆத்தர் யாருன்ற மாதிரி கேட்பாங்க, இல்லையா அந்த ஆத்தர் நேம் கொடுத்து இந்த ஒர்க் எது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து கேட்பாங்க. இல்லையா இந்த பீரியடில் இருந்த வந்த மாதிரி ஒர்க் எது, அந்த மாதிரி விஷயங்கள் காமனான இருக்க விஷயங்கள் தான் வந்து ஒரு 4 to 5 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ரொம்ப டீட்டெயிலாக ஆத்தரை பற்றி கேட்குறதுலாம் வந்து மேக்ஸிமம் ஒரு 2 to 3 கொஷின்ஸ் தான் இருக்கும், மேக்ஸிமமே 2 கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ அது மாதிரி கேட்குறதுனாலுமே எந்த மாதிரி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ரைட்டரோட அவார்ட்ஸு அந்த மாதிரிலாம் தான் கேட்பாங்க. ஏதாவது நாங்கள் யூஜிடிஆர்பியில் கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அது வந்து இருக்கிறதுலே டஃபஸ்ட் கொஷின் பிஜிடிஆர்பி அண்ட் யூஜிடிஆர்பி கம்பேர் பண்ணும்போது யூஜிடிஆர்பி இருக்கிறதுலே டஃபஸ்ட் கொஷின் பேப்பர் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கொஷின் பற்றி மட்டும்தான் வந்து ஒரு ஆத்தரது எந்த ஏரியாவிலேருந்து வந்தாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக கேட்டிருந்தாங்க. தட் இஸ் ஒன்லி 1 கொஷின். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆத்தரை பற்றி டீட்டெயிலாக படிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவசியம் இல்லை. அந்த ஒரு கொஷினுக்காக நீங்கள் வந்து டோட்டலி உங்களுக்கு 100s and above ஆத்தர் இருக்காங்க. ஸோ 100 ஆத்தரை பற்றி நீங்கள் அந்தளவுக்கு டீட்டெயிலாக படிச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிரிட்டிஷ் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த பீரியடில் இருந்தார், என்ன மாதிரி ஒர்க்ஸ்லாம் எழுதியிருக்காரு, அண்ட் அவர் இப்போ நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க ஒர்க் உன்னுடைய ஏதாவது பேக்ரவுண்ட் இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ட்ரைடன் போப் இந்த மாதிரிலாம் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அவங்க வந்து ஒரு சட்டைரிக்கல் ஒர்க் எழுதுகிறவங்க, அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றத அந்த ஒர்க் படிக்கும்போதே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். அதை தாண்டி பார்த்திங்கன்னா ஏதாவது அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்காங்களா, இப்போ ட்ரைடன் வந்து ஃபர்ஸ்ட் போயட் லாரேட் அந்த மாதிரி இருக்கா, அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்கா, இதெல்லாம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் பிரிட்டிஷ் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும். அதர் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்கனில் டிரான்சென்டென்டலிசம்னோட மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்குது, கன்ஃபெஷனல் போயட்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்தியன் ரைட்டிங்லேயும் வந்து இந்தியாவிலேருந்து எழுதுகிறவங்க இருக்காங்க, அப்ராடுக்கு போய் எழுதுகிறவங்க இருக்காங்க. நமக்கு 2 போம் வந்து அந்த மாதிரி இருக்குது. ஸோ அவங்க எந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்து எழுதியிருக்காங்க அந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் காமன்வெல்த் லிட்ரேச்சரில் மட்டும் நீங்கள் வந்து அவங்க எந்த கண்ட்ரி பர்டிகுலராக எந்த கண்ட்ரியில் அவங்க பிலாங்கிங் இருக்காங்க. ஸோ ஈவன் அமெரிக்கன் லிட்ரேச்சரில் கூட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆஃப்ரோ அமெரிக்கன் அப்படின்ற மாதிரி ஒரு ரைட்டர் இருப்பார், ஒரு ரைட்டர் வந்து ஒரு ஆத்தர் வந்து ஆஃப்ரோ அமெரிக்கன்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, எந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்கன்றதை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அவங்களோட எந்த இயர் அப்படின்றத, எந்த இயர்ன்றது கூட ரொம்ப ஃபேமஸான ரைட்டர்ஸ்க்கு மட்டும்தான் எந்த இயர் பிறந்தாங்க எந்த இயர் இறந்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ 1 or 2 கொஷின்ஸ் தான் வந்து ஆத்தரை பற்றி உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக கேட்பாங்க. ஸோ அந்த டீட்டெயிலுக்காக நீங்கள் அதை மட்டுமே உட்காந்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களால் மற்ற சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா முதல்ல இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோங்க. அந்த போம் ஆகட்டும், ட்ராமா, எஸ்ஸே, நாவல் அண்ட் கிரிட்டிசிசம் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு லாஸ்ட்டாக அந்த முடிச்சுட்டு ஒரு ரிவிஷன் மாதிரி எடுப்பீங்க
இல்லையா, அப்போ வந்து அந்த ஆத்தரை பற்றின ஒரு பேசிக் இன்ஃபோ மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஒரு 4 லைன் இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. அந்த மாதிரி படிச்சுக்கிட்டிங்கனாலே போதும். நான் இப்போ சொன்னது எல்லாத்தையும் ஒரு 4 லைன் மாதிரி நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கிட்டிங்க அப்படின்னாலே போதும். ஆத்தரோட இன்ஃபர்மேஷன் இதை தாண்டி வந்து மேக்ஸிமம் கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாலும் 1 or 2 கொஷின்ஸ். ஸோ அதுக்காக நீங்கள் உட்காந்து எல்லாத்தையும் படிக்கணுன்ற மாதிரி அவசியம் கிடையாது. ஸோ திஸ் இஸ் ஹவு யூ நீட் டு ரீட். ஸோ இன்றைக்கான கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து 3rd கொஷின் பேப்பர் நான் போஸ்ட் பண்ணுறது. ஸோ இதுக்கு அடுத்து இருக்க 10 கொஷின் பேப்பர்ஸும் வந்து நான் வீக்லி ஒன்ஸ் மாதிரி போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இட் வில் பி போஸ்டட் இன் த மெம்பர்ஷிப். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் கொஷின், ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த வே ஆஃப் த வேர்ல்ட்? இட் இஸ் வில்லியம் காங்கிரேவ். Which among the following inspired Emerson to write the poem Brahma? ஸோ பிரம்மாவுக்கு வந்து உபனிஷத் அதுதான் வந்து பேசிக்காக வந்து அவர் படித்து எழுதினார். ஸோ அதுலேயும் பர்டிகுலர்லி பார்த்திங்கன்னா இட் இஸ் கதா உபனிஷத். சில்ஸ் ஆர் த ஸ்பிரிட்ஸ் ஆஃப் ஏர். இது வந்து நம்ம ரேப் ஆஃப் த லாக்ல வந்து படிச்சிருப்போம். ஸோ எந்த சில்ஸ் வருது, நிறைய சில்ஸ்லாம் வராங்க, அந்த நேம்ஸ் இந்த மாதிரிலாம் ஒரு கொஷின் எடுத்தோன்னா அது ரிலேட்டடாக அது எந்த ஒர்க்கில் வருது, எதுலேருந்து கேட்குறாங்க அப்படின்றத இப்போயே யோசிச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் எழுதும்போது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ காமனாக நீங்கள் ஒவ்வொரு ஒர்க்குக்குமே வந்துட்டு இந்த ஒர்க்லேருந்து நாங்கள் கேட்குறோம், அந்த ஒர்க்லேருந்து கேட்குறோன்ற மாதிரி எல்லா கொஷினுமே அப்படி வராது. ஸோ ஒரு சில ரொம்ப இன்டீரியராக கேட்குறாங்கன்னா மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ஒர்க் கேட்பாங்க. காமனாக ஒரு கொஷின்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒர்க்கோட டைட்டில் கொடுப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கோட டைட்டிலே கொடுக்க மாட்டாங்க. பட் உங்களுக்கு நீங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா மட்டும்தான் அது எந்த ஒர்க்லேருந்து வருது அப்படின்றதே வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியும். நெகட்டிவ் கேப்பபிலிட்டி வாஸ் காயின்டு பை கீட்ஸ். The hero of Bunyan's Pilgrim's Progress is Christian. An example of onomatopoeia is giggle. So onomatopoeia நமக்கு தெரியும், it is the sound வச்சு words create பண்ணுறது, that is giggle. The dominant character in the novel Coolie is முன்னு. ஸோ இந்த கூலி நாவலும் வந்து பார்த்திங்கன்னா இட் ஹேஸ் ஒன்லி 5 chapters. பெரிய பெரிய பாட்டாக இருக்கும். ஸோ ஒரு பாட்லேயுமே வந்து அந்த முன்னு வந்து எந்தெந்த ஒரு இடத்துல இருப்பான். ஒரு இடத்துலேருந்து அங்கே என்ன மாதிரி ஒரு சஃபரிங்ஸ் கிடைக்குது, அங்கே என்னெல்லாம் லேர்ன் பண்ணுறான், அங்கே எங்கே ஒர்க் பண்ணுறான், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இது ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய நாவல். பட் பேசிக்காக இந்த 5 chapters அதில் எந்த ஏரியாவில் இருக்கான், அவன் கூட யார் இருக்காங்க, அவன் என்ன பண்ணுறான், இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட், ஜார்ஜ் எலியட் வாஸ் த பென் நேம் அடாப்டட் பை மேரி ஆன் இவன்ஸ். டச்ஸ்டோன் மெத்தட் வாஸ் அப்ளைடு பை மேத்யூ அர்னால்ட். Good fences make good neighbors. Who wrote this line? It is written by Robert Frost. இந்த போம் என்ன போம் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். Who made the remark Shakespeare has no heroes but only heroines? It is given by Ruskin, not Carley. நமக்கு வந்து கார்லி இப்போ தான் கொடுத்துருக்காங்க. பட் கார்லி வந்து ஷேக்ஸ்பியர் வந்து டான்டி கூட இந்த மாதிரிலாம் வந்து கம்பேர் பண்ணி நிறைய வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். Which of the following is Shakespeare's farewell play? It is The Tempest. The title of the novel Things Fall Apart is derived from the poem by W.B. Yeats. ஸோ ஈட்ஸோட எந்த போம்லேருந்து இந்த நேம் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றதும் இப்போ இந்த கொஷின்ஸ்லாம் கேட்குறப்ப அப்படியே அதுக்கு கனெக்டடான ஒரு சில விஷயங்களையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது என்ன தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அந்த கமெண்ட்டில் போடுறப்ப நீங்கள் எதுக்காக அந்த கமெண்ட் போடுறீங்க, என்ன கொஷினுக்கு போடுறீங்கன்னு அட்லீஸ்ட் ஒரு ஹிண்ட் மாதிரியாவது கொடுத்துருங்க. காமனாக ஆன்சர் மட்டும் போடும்போது நிறைய அடுத்தடுத்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கும்போது எதுக்கு என்ன ஆன்சர் சொல்கிறீங்க அப்படின்றதே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மாதிரி போட்டு திங்ஸ் ஃபால் அப்பார்ட் ஃப்ரம் செகண்ட் கம்மிங் ஆன்சர் சொல்லிட்டேன், அந்த ஆன்சரை போட்டு எழுதுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் போம்ஸ் ends with a moving address to the poet's sister Dorothy? It is Tintin Abbey. Who among the following is a metaphysical poet? It is Marvel. The rarer action is in virtue than in vengeance, spoken by Prospero in the work The Tempest. The poem Andrea del Sarto is an example of dramatic monologue. Wife of Bath is a character in the prologue to the Canterbury Tales. I think so இதுவே வந்து செகண்ட் கொஷின் பேப்பரில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. Who is the father of English novel? Daniel Defoe. Geetanjali is a prose poem.
ஸோ எத்தனை போம்ஸ் இருக்குது, பெங்காலி வெர்ஷனில் எத்தனை, இங்கிலீஷ் வெர்ஷனில் எத்தனை. ஸோ இந்த கொஷின்லாம் கேட்குறப்பே வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் மைண்டில் வந்து நீங்கள் அதையும் திருப்பி ரிவைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் தெரியல அப்படின்றப்ப அதை எடுத்து நோட் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஸோ ரிப்பீட்டடாக நீங்கள் பார்க்க வந்து உங்களுக்கு அது ஞாபகம் வந்துடும். The jewel of the lion and the jewel is Siddhi. The book of Job deals with human sufferings. The phrase telescoping of images used by T.S. Eliot refers to the poetry of John Donne. The translator of the first English Bible was Tyndale. She Stoops to Conquer is described as a realistic comedy of manners. A dancing song etymologically means it is a lyric. The author of Dream Children is Charles Lamb. Epithalamion is a marriage hymn. Adonis is a pastoral elegy mourning the death of Keats. Coleridge calls secondary imagination as synthetic power. The narrator of Wuthering Heights is Lockwood and along with Nellie Dean. ஸோ நெல்லி டீன் அப்படின்றவங்களும் லாக்வுட், ரெண்டு நரேட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் சாப்டர்ஸ் வந்து இவங்க நரேட் பண்ணியிருப்பாங்க, பர்டிகுலர் சாப்டர்ஸ் வந்து அவங்க நரேட் பண்ணியிருப்பாங்க. Canonization is a love poem. Willing suspension of disbelief was coined by Coleridge. The poem Australia was written by A.D. Hope. Old Soyinka is a Nigerian. Introduction is the poetic autobiography of Kamala Das. She is also a confessional poet like Sylvia Plath. Noam Chomsky is associated with transformational generative grammar. ஸோ நீங்கள் 9th யூனிட் படிக்கிறப்ப நோம் சாம்ஸ்கி அண்ட் ஃபெர்டினண்ட் டி சஷோர், ஸோ இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப முக்கியமான பீப்புள் in the 9th chapter. The preface to lyrical ballads was written by Wordsworth. Among the following, who is not a romantic poet? It is Pope. Wordsworth, Keats, Shelley மூணு பேருமே வந்து ரொமான்டிக் போய்ட்ஸ். இதில் வந்து ரொமான்டிக் போய்ட்ஸ்லேயே வந்து ரெண்டு இது இருக்குது. ப்ரீ ரொமான்டிக் அந்த இதில் வந்து லேட்டர் ரொமான்டிக் போய்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து வேர்ட்ஸ்வர்த், கால்ரிட்ஜ் அண்ட் சதே. செகண்ட் பீரியடில் தான் வந்து ஷெல்லி அண்ட் கீட்ஸ் வருவாங்க. Willy Loman appears in the play Death of a Salesman. Who is the father of modern drama? It is Henrik Ibsen. Who is the author of Cry the Beloved Country? Alan Paton. The poem Byzantium was written by W.B. Yeats. ஸோ இதிலெல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து ஒர்க் கொடுத்து அதனுடைய ஆத்தரையோ இல்லை ஆத்தர் நேம் கொடுத்து அதனுடைய ஒர்க்கோ அந்த மாதிரி தான் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இந்த இனிஷியல் கொஷின் பேப்பர்ஸ். The Sanskrit word datta quoted in the West land means give. The canonization is by John Donne. Byzantium explores spirituality. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் ஆல்சோ கமெண்ட். தேங்க்யூ.